ப்ரோ இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ பேலன்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்படியே அமுச்சுடுறேன், பார்த்துக்கோங்க. ப்ரோ இது ஹோம் பேஜில் வந்து மொபைலில் வந்து ஸ்லைடர் வரும்ல, அதை அப்லோட் பண்ணுறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோம் ஸ்லைடர்னு இருக்கும். லெஃப்ட் சைடு அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்லைடர், நான் ஏற்கனவே 2 இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த 2 இமேஜ் உங்களுக்கு இங்கே வரும். இங்கே வந்து அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாவுக்கு போகும். லைப்ரரி, மீடியா லைப்ரரிக்கு போகும். இதில் எதுவும் உங்களுக்கு இமேஜஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 3 இமேஜஸ் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு லிங்க் இங்கே வந்துடும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் போகணும்னா அதோட லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக்கபிள், இந்த பாக்ஸை வந்து டிசபிளில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். இது வந்து கிளிக்கபிள் ஸ்லைடராக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் மட்டும், இந்த ப்ராடக்டோட இமேஜை வந்து கிளிக் பண்ணால் உடனே நீங்கள் இந்த இடத்துல எந்த லிங்க் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு போகும். வேணான்னா இந்த ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து மொபைல் ஹோம் பேஜ் ஸ்லைடர் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் பேஜ் ஸ்லைடர். நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஒரு ஸ்லைடர் போகும். ஷாப் பேஜுக்கு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் பேஜ் இது இருக்கும், ஐகான் போட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணக்கப்புறம் மேலே உங்களுக்கு வந்து ஸ்லைடர் இதாகிக்கிட்டே இருக்கும். அது வந்து அதுக்கும் இதே மெத்தடு தான். இது மாதிரி இமேஜஸ்லாம் இருக்கும். நீங்கள் எத்தனை இமேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைஸ் மட்டும் ஒரே சைஸாக பார்த்துக்கோங்க. வேறு வேறு சைஸில் இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி இந்த சைஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரே சைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்லோட் பண்ணிட்டு இதுக்கு நான் லிங்க் எதுவும் கொடுக்கல. இது கிளிக்கபிள் இல்லை. ஸோ கிளிக்கபிளாக இருக்கணுமா நீங்கள் இங்கே லிங்க் கொடுத்துட்டு இந்த இதை எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் ஸ்லைடர்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதுசாக இந்த ஸ்லைடர் வந்திருக்கும். ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த வீடியோ, பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். முன்னாடி வந்து ஃபோட்டோ, அது கீழே வந்து டெக்ஸ்ட்டு, ப்ரைஸ்லாம் இருக்கும். ஸோ ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ மட்டும் பாப்பப் ஆகி ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும். மியூட்டில் தான் இருக்கும். அது வேணும்னா சவுண்டு வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் நேட் ஹேபிட்டில் கேட்டிருந்தீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ வீடியோ ப்ராடக்ட்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து வீடியோவோட யூஆர்எல், அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீடியாவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடணும். இந்த இருக்குல்ல மீடியாவில் வந்து நீங்கள் என்ன வீடியோ நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட்டு பண்ணிடணும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராடக்ட் இமேஜ் லிங்க் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து வீடியோவாக நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த ப்ராடக்டோட இமேஜ் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இமேஜ், மேலே வந்து வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ரைஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓல்டு ப்ரைஸு அப்புறம் நியூ ப்ரைஸு. ஏதாவது நீங்கள் 999 ரூபா நீங்கள் நாம் இங்கே போட்டிருக்கோம்.
ஸோ ஆஃபர் ப்ரைஸில் வந்து நம்ம 499 ரூபா தான் நம்ம செல் பண்ண போகிறோம். அதை கொடுத்துட்டு இங்கே பட்டன் லிங்க்கு அது என்ன ப்ராடக்ட்டு, அந்த லிங்க்கு அந்த அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ப்ராடக்ட் பேஜுக்கு போகும்ல. ஸோ அந்த லிங்க்கை எடுத்து இந்த இடத்துல போட்டுறணும். நான் ஜஸ்ட் வந்து ஜொஹோவா டாட் இன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த இடத்துல நீங்கள் டைட்டில், அதாவது நேம் ஏதாச்சும் உங்கள் இதுக்கு கொடுக்குறதாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ வந்திருக்கும் புதுசாக ஹோம் பேஜில். இது மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணாதான் இத்தனை இது வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனை இது கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். வேணாம்னா நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிலீட் ஆயிரும். வேணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன். அந்த கூப்பன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊகாமர்ஸ்ன்னு இருக்கும் லெஃப்ட் சைடு. அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே கூப்பன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கூப்பன் இருக்கு. இங்கே வந்து கூப்பன் கோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து நான் ஜொஹோவோ 10 10%க்கு நான் 10 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எதனால் இந்த ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆப்ஷனில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்கவுண்ட் டைப்புன்னு கேட்கும். ஸோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டா இல்லை ஃபிக்ஸ்டு, அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நிறையா டிஸ்கவுண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ 100 ரூபா நான் ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரணுமான்னு கேட்கும். அப்படி அப்படி இருக்கட்டும்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் செக் அவுட் அந்த இதை மட்டும் எடுத்து விட்ருங்க. எடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிரி டேட்டு இன்னைக்கு டேட் என்னதுன்னா 22 8ஆம் மாதம். ஸோ 31 வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு வந்து கூப்பன் கோடு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து 1ஆம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆயிரும். ஸோ யூசேஜ் அந்த இந்த இந்த கூப்பன் கோடை வந்து மினிமம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, மினிமம் 1 டு மேக்ஸிமம் ஒரு 10 வரையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் அது குறைச்சும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் யூஸ்னா ஒன்லி ஒரு தடவை மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க ஒரு தடவை மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்டு. ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணிங்கன்னா டெமோ, நம்ம ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணோம்ல, ஸோ இதில் வந்து டெமோன்னு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டு மட்டும்தான் அந்த கூப்பன் கோடு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிற முடியும். அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த கேட்டகரிக்கோ அந்த கேட்டகரிக்கு மட்டும் அந்த கூப்பன் கோடு ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கஸ்டமரோட இமெயில் வாங்கிட்டு அந்த இமெயிலை கொடுத்தீங்கன்னா அந்த இமெயிலுக்கு மட்டும்தான் அந்த கூப்பன் கோடு ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. யூசேஜ் லிமிட்டும் அதே தான். அன்லிமிட்டட் யூசேஜா இல்லை ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணுறதா அந்த மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் வந்து எத்தனை கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ ஒரு பர்சன் வந்து ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ 4 தடவைனா 4 தடவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அத்தனை டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்கள் ஃபைனலாக பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கூப்பன் கோடு வந்து இப்போ லைவில் ஒர்க் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஏதாச்சும் இது பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள்.
அதுலேயே காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எத்தனை கஸ்டமர் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்னன்னு. நீங்கள் அப்புறம் ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம், ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். பில்லிங் டீட்டெயில்ஸு இங்கே ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிற முடியும். அவங்க பேமெண்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல ப்ராசஸிங்னு இருக்கு. ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இமெயில் போயிடும். அது நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அப்டேட் போயிடும். பேமெண்ட் மட்டும் ஒன்ஸ் கன்ஃபார்மாக ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ப்ராசஸிங்னு இருக்கும் ஸ்டேட்டஸ். பேமெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் கொடுத்துருங்க. அப்படி பேமெண்ட் வரலைன்னா பெண்டிங்னு கொடுத்துருங்க. அப்படி பேமெண்ட் வரலைன்னா ஃபெயில்டு. இது மாதிரி உங்கள் நிறைய ஆப்ஷன் இதில் இருக்கும் ஸ்டேட்டஸில். இதை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். பேமெண்ட் பண்ணக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்டேட்டுன்னு இருக்கு. அப்டேட் கொடுத்தக்கப்புறம் அப்டேட் ஆயிரும். அவங்க இமெயிலுக்கு அப்டேட் ஆகும். டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் இதில் கொடுத்துட்டு அந்த என்ன டெலிவரி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூஆர்எல் அதில் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ப்ரோ.